வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நான் உங்களுக்கு ராஜ்கலாயன் தக்காளி அதெல்லாம் வெட்டி காட்டுறேன், சமைச்சு காட்டுறேன்னு தான் சொன்னேன். அதில் ஒரு சாப்பாடு இன்றைக்கு நான் செய்ய போகிறேன். உங்களுக்கு யோசிக்க முடியுமேனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். டைம் முடிஞ்சு. இன்றைக்கு நான் பிரியாணி செய்ய போகிறேன். எனக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. இது பதாம் ஏதோ இருக்குது, அது மாதிரி இது இப்படியானது, இது இப்படியானது. எனக்கு பிடிச்சது இதில் 2 அரிசி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச அரிசி போடலாம். எனக்கு இதில் வெள்ளை அரிசியும் இருக்குது, ப்ரௌன் கலர் அரிசியும் இருக்குது. இப்போ நாங்கள் பிரியாணிக்கு தேவையான இது போடுவோம். இதான் என் சட்டி. இது கரைக்கிற சமைக்கிற கரண்டி. இப்போ நாங்கள் முதல் பிரியாணிக்கு தண்ணி ஊற்றுவோம். இனி உங்களுக்கு பிடிச்ச அரிசி போடலாம். எனக்கு பிடிச்சது ப்ரௌன் கலர். நான் ப்ரௌன் உங்களுக்கு பிடிச்சது போடலாம். வேணுங்க நீங்கள் வெள்ளை போடலாம், அல்லாட்டிக்கு இது ப்ரௌன் கலர் போடலாம். ஓகே, இனி நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வேலைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். இனி நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுவோம். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் அதில் இருக்கிற சிக்கன் தான் பிடிக்கும். எனக்கு சிக்கன் பிடிக்கும், அதில் இருக்க சோறும் பிடிக்கும், எனக்கு எல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு கணக்க இப்படியான இது போட போகிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்ச அவ்வளோத்துக்கு பருப்பு போடலாம். எனக்கு அவ்வளோத்துக்கு பருப்பு பிடிக்காது. ஆனால் என் அண்ணாக்கு பருப்பு பிடிக்கும், சோறு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஆனால் எனக்கு சிக்கன், மீன் அப்படி தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு பருப்பு அப்படி எனக்கு பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் சாப்பிடுவேன். எனக்கு கணக்கு பருப்பு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு எனக்கு சொல்லுங்கள். இப்போ உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். எனக்கு பிரியாணி ஆகுமான்னு எனக்கு தெரியா. இப்போ தான் நான் சமைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக தான் சமைக்கிறேன். நாங்கள் இப்படி போடுவோம். இது ஏதோ ஒரு பச்சை கலர் போல் மாதிரி இருக்கு. எனக்கு தெரியா, நம்ம தான் சொல்லி இது போடுங்க, இது வடிவாக இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஒன்றே ஒன்று போடுறேன். ஓகே, இப்போ நான் கறி செஞ்சுட்டேன். இனி நான் சிக்கன் வெட்டி போட்டுட்டு எங்களோட வீட்டுக்காரர்கிட்ட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாய்.